கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீஷோல இருந்து கிச்சனுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதை இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர் ரேக் தான், சிங்க் பக்கத்துல மாட்டலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஹேங் பண்றதுக்கு 2 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை வந்து உரிச்சிட்டு நம்ம வால்ல வந்து ஒட்டி வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ண வால்ல ஒட்டினோம்னா கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே கீழே விழுந்துடும். ஆனா டைல்ஸ் இல்லைன்னா மார்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து ஒட்டிக்குது. சிங்க்குக்கு சைட்ல வந்து செட் பண்ணிட்டு அழகா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே நீட்டா இருந்துச்சு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த பேன் ஆர்கனைசர் தான். இதுல வந்து நான் தோசைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 தோசைகள் கிட்ட இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்து வச்சிருப்பேன். இது வந்து 2 விதமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு ஸ்ட்ரைட்டா வச்சு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதான் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என்கிட்ட இந்த தோசைகள் எல்லாமே சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு அழகான ஆர்டிபிஷியல் பிளான்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதை வெறுமனே வச்சா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி குட்டி மண்பானையில பெயிண்ட் பண்ணி அதுக்குள்ள வச்சேன். பட் செட் ஆகல. பட் பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் கூடிய டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன்.